வினோ, காசை பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. என் மூக்குத்தி ஒண்ணு ரொம்ப நாளா போடாம உள்ளதான் அடைஞ்சு கிடக்கு. அத உருக்கி கூட கொஞ்சம் காசை போட்டு நல்லதாவே பண்ணிடுவோம். பாட்டி அது எனக்குன்னு சொன்ன என்ன பண்றது? நீ எனக்கு பேத்திதான், அவளும் எனக்கு பேத்திதான். அவ முந்திக்கிட்டா. ஓ பாட்டி, அவளும் நானும் உனக்கு ஒன்னா? அப்படி சொல்லாத தங்கம். பாட்டி இந்த பேத்திய விட்டுடுவாளா? உனக்கும் செழிப்பா பண்ணிடுவோம். செய்ங்க செய்ங்க, குடும்பமா போய் அடுத்தவங்க குடும்பத்துக்கு மட்டும் நல்லா செய்ங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணுனா மட்டும் ஒண்ணுமே இல்லன்னு நல்லா நாடகம் ஆடுங்க. அதுவே அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா உள்ள இருக்கிற தங்கெல்லாம் கால் முளைச்சு அப்படியே கடைக்கு போயிடும். இதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கற மரியாதை. ரொம்ப நல்லா இருக்கத்த. என்னடி ஒட்டு கேட்டுட்டு வரியா? நீ என்னவோ இங்க இருந்து எதுவுமே வாங்கிட்டு போவாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. எல்லாத்தையும் தின்னு ஏப்பம் விட்டுட்டு பேசுற பேச்சா இது? உன்னா எப்பயோ பண்ணதையே பெருசா குத்தி காமிச்சு சொல்லுங்க. எப்பவோ பண்ணாலும் மொத்தமா முடிச்சு விட்டுட்டீங்கல்ல, அதான் திரும்ப எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? அத்தை, கனகா, நாங்க குடும்பமா போறோம்னு சொன்னது உங்களையும் சேர்த்துதான். நாங்க என்னைக்கும் உங்களை தனியா பிரிச்சு பார்த்ததில்ல. அடடடடடடா, வார்த்தையில பாசத்தை தடவுற பசுப்பு பேச்சுதான் உங்களுக்கு நல்லாவே வருமே. பேசுங்க பேசுங்க. நீங்க வேணா போங்க, நாங்களாம் எங்கேயும் வரல. தம்பி, நாளைக்கு மறுநாள் திவ்யா வீட்ல விசேஷம். நம்ம எல்லாரும் குடும்பமா போலாம். வேலை இருந்தா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க? போகணும்னா நீங்க போங்க. நாங்கெல்லாம் கூப்பிடாத இடத்துக்கு முன்னாடி வந்து நிக்க முடியாது. மதியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதே பெரியவங்க தான் புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க. உன்னால பேசாம இருக்க முடியுமா? பெருசா பேசுற பேச்சு. அண்ணா, வாசு அங்கிள். கௌதம், வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. இல்ல இருக்கட்டுமா? வினோ, நீ போய் தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. இல்லம்மா, உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நாளைக்கு மறுநாள் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அழைப்பு வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன தம்பி, நாங்க என்ன மூணாவது மனுஷங்களா? தேடி வந்து சொல்லணுமா என்ன? அதான் இப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு ஆயிட்டீங்களே. நீங்க சொல்லனாலும் மானங்கிட்டு வந்து நிப்பாங்க. அப்படி இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நேர்ல வந்து கூப்பிட்டாதான் மரியாதை. நியாயமா அம்மாவும் கூட வந்திருக்கணும். திவ்யா தனியா இருப்பான்னு தான் நான் மட்டும் வந்தேம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். அங்கிள், நாங்க வர்றதுக்கு தான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு பேசிட்டு இருக்கோம். கௌதம், சும்மா இரு. ஐயோ, நீங்க பாட்டுக்கு பெருசா எதுவும் பண்ணிடாதீங்க. திவ்யா ஏதோ ஆசையில ட்ரெஸ் கேட்டா, அதுக்காக நீங்க சிரமப்பட்டுக்காதீங்க. குடும்பமா நீங்க எல்லாரும் வந்தா மட்டும் போதும். அதெல்லாம் நீங்க சொல்லாமலேயே சீர்வரிசையோட வந்து நிப்பாங்க. நான் வாங்கன்னு சொன்னது அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான். மேல வந்து கூப்பிடாததால தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இங்க இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க அவசியம் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும். எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க உங்களை விட்டா யாரும் இல்ல. ஃபங்க்ஷன் என்னைக்குன்னு சொன்னீங்க? வர வெள்ளிக்கிழமை. ஏங்க 2 நாள்ல ஃபங்க்ஷன் இப்போ வந்து சொன்னா எப்படி? அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே. அப்படிலாம் டக்குன்னு விட்டுட்டு வர முடியாது. நான் சொல்றது சரிதானே? சும்மா இருங்க. அவர் தான் மதிச்சு வந்து கூப்பிடுறாருல, அப்புறம் என்ன வேலை இருக்கு, வெட்டி இருக்கணும். மதிக்காதவங்க வீட்டுக்கு தான் போக கூடாது. மதிச்சு தானே வந்து கூப்பிடுறாரு, அப்போ போலாம். அப்புறம் நமக்கு மரியாதை தெரியாதுன்னு நினைச்சுக்குவாரு. கம்முன்னு இருங்க, நாங்க வரோம். சரிங்க, அவசியம் எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். தம்பி, எதுவும் சாப்பிடாம போறீங்க? இது நம்ம வீடு தானே, இருக்கட்டும், இன்னொரு நாள் வரேன்.
சரி பை கௌதம். Bye. வரேன். வரேன். சரிங்க போயிட்டு. ஏண்டி கனகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது நீயா? ஏன் கண்ணு தெரியலையா இல்ல காதுதான் உங்களுக்கு சரியா கேட்கலையா? அப்படி இல்ல, உன் வாயில இருந்து ஏதோ நல்ல வார்த்தை வந்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஆ, என் வாயில இருந்து எப்போ ஒரே மாதிரி தான் வார்த்தை வரும். ஆனா நீங்க தான் அதை உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வளைச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைப்பீங்க. ஒரு நாள் தெரியும் கனகா சொல்றதெல்லாம் சரிதான்னு. ஏங்க நீங்க வாங்க. எப்படித்தான் நல்லவ மாதிரியே பேசுறாளோ தெரியல. சரி சரி, நம்ம பேசிக்கிட்டே இருந்தா போறாது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஆக வேண்டிய வேலையை பாப்போம் வா. என்னோட மூக்குத்தி எடுத்துறேன் வா. வா பாட்டி மறிக்காத, தள்ளிடி.